Vanakkam, welcome you guys for this video. In the video about Adalas Shuffle. எங்கே இருக்குது? குஜராத்தில் அகமதாபாத் சிட்டியோட அவுட்ஸ்கிட்ஸில் இருக்குது. ஸோ அகமதாபாத்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த அதலஸ் ஷஃபலை வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும். குஜராத் அப்படின்னாலே ஷஃபல் தான் எனக்கு ஞாபகம் வரும். இங்கே நிறையா ஷஃபலை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த அதலஸ் ஷஃபல் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஆர்கிடெக்சரல் அல்லது ஹிஸ்ட்ரி அந்த இதில். ஸோ லெட்ஸ் சி எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஒரு ரெய்னி டேவில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட் சுச்சுவேஷனில் இங்கே நான் வந்திருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நார்த் சவுத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு நீலவாக்கில் அமைஞ்சிருக்கிற ஒரு 5 அடுக்கு ஆக்டகனல் ஷேப் ஸ்டெப்பல் தான் இது. இந்த ஸ்டெப்பல் எப்படி உருவானுச்சு, எப்படி இதோட ஹிஸ்ட்ரி வந்து ஒரு மூவி கண்டென்ட் அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அது என்னென்னு உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். கிபி 1498 இந்த பகுதி ஆட்சி செய்த ராணா வீர் சிங் அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பல் வந்து இந்த மக்களுக்காக கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் அதற்கான வேலைகளையும் தொடங்குறாரு. அந்த வேலைகள் போய்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் வந்து ஒரு முகலாய மன்னர் முகமது பேகடா அப்படிங்கிற ஒரு முகலாய மன்னர் வந்து இந்த தேசத்தின் மீது படையெடுத்து வர்றாரு. அந்த போரில் வந்து ராஜா வீர் சிங் தோத்துடுறாரு மற்றும் இறந்துடுறாரு. அவங்களுக்கு ஒரு மனைவி, ராஜா வீர் சிங், ராணா வீர் சிங்க்கு ஒரு மனைவி, அவங்க பேர் ரூபாதேவி, ராணி ரூபாதேவி அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்களும் இந்த ஷெப்பலுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. அவங்களுக்காகவும் இந்த ஷெப்பல் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த இதில் வந்து மன்னர் வந்து போரில் தோற்று இறந்த உடனே இந்த ஷெப்பல் வந்து மேற்கொண்டு தொடர முடியறது இல்லை. பாதி வேலைகளோடு அது நிற்கிது. அப்போது அந்த முகமது பேகடா அப்படிங்கிற அந்த மன்னர் வந்து ராணி ரூபாதேவி மேலே வந்து ஆசைப்படுறாரு. அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு கேட்குறாரு. அப்போது ராணி ரூபாதேவி ஆக்சுவலி சதி உடன்கட்டை ஏறுற ஒரு இதை வந்து தவிர்க்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஷெப்பலை வந்து முழுசாக கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த ஷெப்பலை கட்டி முடித்தா நான் அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு முகமது பேகடாவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அதாவது இனிஷியலாக வந்து ஒரு ஹிந்து அந்த பிலீஃபோட அந்த ஹிந்து ஆர்கிடெக்சரில் கட்டப்பட்ட இது வந்து லேட்டர் வந்து முகலாய மன்னர் முகமது பேகடாவோட ஸ்டைலில் கொஞ்சம் இஸ்லாமிக் இதையும் கலந்து இந்த ஷெப்பலை வந்து முகமது பேகடா வந்து முடிக்கிறாரு ராணி ரூபாதேவியை வந்து திருமணம் செய்கிறதுக்காக. இந்த இது முடிஞ்சிருது. இந்த இதை வந்து இனாகரேட் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து பயன்பாட்டுக்கு வருது. இந்த ஷெப்பல் வெற்றிகரமாக இதை வந்து முடித்து வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி முடித்து வச்சு இதை முடித்தா நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்கிற ராணி ரூபாதேவி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கோல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முடிக்கணும். அதாவது ராணா வீர் சிங் ஆரம்பித்து வச்ச ஒரு விஷயத்தை முடிக்கணுங்கிறது அவங்களோட கோல். இந்த விஷயம் வந்து அவங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த ஷெப்பல் முடிஞ்சு இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இனாகரேட் பண்ண உடனே இந்த ஷெப்பல்லையே விழுந்து அவங்க வந்து உயிர் துறக்கிறாங்க. அப்படி தான் இந்த ஸ்டோரி வந்து முடியுது.